Very good morning. Today we are going to see the fourth unit topic, that is ring theory. It is a continuation of group theory. Okay. So why we need to see the ring theory? In group theory, we have seen one given set, that is what is it? A non-empty set. A well-defined collection of well-defined object is called a set, and then a non-empty set in which we are giving one operator, what is called star. Generally, that may be plus or multiplication. Okay. Then we are defining certain criteria. If the criteria are satisfied, we call it as a group. Okay. Other thing, suppose it satisfies only 4 criteria are necessary to satisfy a group. That is closure, associativity, existence of identity element, and existence of inverse. இந்த 4 ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதை குரூப்னு சொல்றோம். In addition to that, if it satisfies the commutative property, we call it as an abelian group. Okay. இப்போ what is a necessary? Suppose what is mean by ring? முதல்ல ring னா என்னன்னு பார்த்தறலாம். So ring means what? Again, given a non-empty set in which we are going to define two operators. Okay, in which we are going to operate two operators, generally addition and multiplication. Okay. So with respect to addition, it has to be a commutative group. Okay, ரெண்டு பைனரி ஆபரேட்டர் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடிஷனை பொறுத்து அது காமுடேட்டிவ் குரூப் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அது செமி குரூப்பா இருக்கணும். செமி குரூப் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒன்லி க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா அதற்கு பேரு செமி குரூப். ஓகே, அப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து செமி குரூப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அடிஷனலா ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா தட் இஸ் கால்ட் ஏ ரிங். ஓகே, ஸோ இப்போ ரிங் முதல்ல எதுக்காக எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கறது முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு do something. Okay, I am sharing the whiteboard. I am going to write on the whiteboard. Okay, so let us take the text. So ring. Okay, suppose you are given, let us consider z அப்படிங்கிறது set of integers. Okay, similarly let us take r is the set of all real numbers. Okay, right, and then let us take, for example, I am going to assign it as some say a is the set of all, for example, 2 by 2 matrices. Okay, and I'm going to take one more set here. Okay, let me take here C is the set of all complex numbers. Okay, okay, set of all complex numbers. Okay, the size can't be, I think, okay, for short I'll declare. I'm going to write complex. Okay. Let me clear this. Numbers. Okay. Ipo, you see here. Okay. So இப்போ first set வந்து plus பொறுத்து அது abelian group, ஆனா multiplication பொறுத்து inverse வந்து exist ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, what is a multiplicative inverse of 2 வந்து 1/2. 1/2ங்கிறது ஒரு integer கிடையாது. 1/2 இந்த செட்லயே இருக்காது. அதனால வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அது என்னவா இருக்காது, குரூப்பா இருக்காது. ஓகே, ஒன்லி பிளஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா நீ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் கண்டிஷன்ஸ் இல்லையா. பிளஸ் பொறுத்தும் அந்த நம்பர்ஸ் அங்க இருக்கும், ஆல் தி இன்வர்சஸ் அங்க இருக்கும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் இன்டீஜர்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதனால எல்லா கண்டிஷனையும் என்ன செய்யுது, ஆர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல ஏ செட் ஆஃப் ஆல் 2 by 2 matrices with respect to usual addition and matrix multiplication எடுத்துக்கிட்டோம்னாலும் AB is not always equal to B ன்னு பார்த்தோம். அப்ப
அப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சில விஷயங்கள் என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகல இல்லையா. ஓகே, சிமிலர் டு தட் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ் வரும்பொழுது ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து நம்ம ஜென்ரலா குரூப்புக்கு வந்து ரெண்டு ஆபரேட்டர் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ நீ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் அப்படின்னா, ஏன் சார் நீங்க மைனஸ் அண்ட் டிவிஷனை வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, நம்ம மைனஸ்க்காக தான் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஜென்ரலி லிசன், இப்போ வந்து 2 மைனஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 2 மைனஸ் 7 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், இட் கேன் பி ரிட்டன் as what 2 பிளஸ் ஆஃப் மைனஸ் 7 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே இல்லையா. சிமிலர்லி we can write it as what, அப்போ we need not, அப்போ 2 மைனஸ் 7 அப்படிங்கிறது என்னது, 7 அப்படிங்கிறது ஓட additive inverse அப்படிங்கிறது என்னது, 2, that is 7 minus 7 can be written as what, 7 plus of minus 7 இல்லையா. ஓகே, அப்போ 2 minus 7 அப்படிங்கறத நம்ம அடிஷன் வித் சம் அதர் எலிமெண்டா எழுதிடுறோம். 2 plus of minus 7 we are adding with minus 7ன்ற மாதிரி கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ அந்த சப்ட்ராக்ஷனை குறிக்கிறது தான் நம்ம குரூப் தியரியில வர, குரூப்ல வர அந்த இன்வர்சஸ். ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா நம்ம அதுல சப்ட்ராக்ஷன் தான் பண்றோம். அதே போல ஆடிட்டிவ் இன்வர்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன்ல பண்றதுக்கு பேர் தான் டிவிஷன் பேரு. ஸோ அதை எப்படி எழுதுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிளஸ் ஓகே 2 டிவைடட் பை 5 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், 2 into what is that, 1 divided by 5. அப்ப டிவிஷனை நம்ம என்னவா எழுத முடியும், மல்டிப்ளிகேஷனா இன்னும் எழுத முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்சஸ். அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டிவ் இன்வர்சஸ். ஆடிட்டிவ் இன்வர்ஸ் தான் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் என்ன, அது டிவிஷன். ஓகே, ஸோ அதுலயே டிஃபைன் பண்ணிடுறோம். அப்போ இந்த அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், டிவிஷன் எல்லாத்த பொறுத்தும் ஒரு செட்டு சில நேரங்கள்ல சில செட்டு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா, எந்தெந்த செட் எல்லாம் இந்த அடிஷனல் குரூப்பையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதனாலதான் இதுக்கு பேர் ரிங்குன்னு வச்சாங்க. ஓகே, ஏன் ரிங்குன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்து ஒரு சர்க்கிள். ஓகே, குரூப்பை பொறுத்து லெட் மீ டிரா தட், எஸ், ஸோ லெட் அஸ் டிரா ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் குரூப்பை பொறுத்து ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் அதாவது அடிஷனை பொறுத்து ஒரு சர்க்கிள் அண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு சர்க்கிள். அப்போ ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுனாலதான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சாங்க. ஸோ ரிங் அப்படின்னு சொல்லி தே ஆர் காலிங் இட் ஆஸ் அ ரிங். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்செப்ட். குரூப்ல இருந்து தான் நம்ம ஃபர்தரா என்ன செஞ்சிருக்கோம், ரிங்கை வந்து டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை போத் பைனரி ஆபரேட்டர்ஸ் பிளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ அப்போ எல்லா கண்டிஷனையும் எல்லா செட்டும் சாட்டிஸ்ஃபை பண்றது இல்லை, ஒன்லி சில செட்டு தான் என்ன ஆகுது, அடிஷனை பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால. ஸோ வி ஆர் வெரிஃபைங், வி ஆர் டிஃபைன்ட் a criterion that is called ring criterion. ரிங் அப்படின்னா என்ன, ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அது வந்து ஒரு காமுடேட்டிவ் குரூப்பா இருக்கணும், அடிஷனை பொறுத்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அது செமி குரூப்பா இருக்கணும், அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு லெட் அஸ் கோ டு தி original version. So this is our definition. So see the definition of a ring: a non-empty set R with two binary operators. Okay, here a non-empty set R with two binary operation plus and dot, that is multiplication, defined on R is said to be an associative ring or simply a ring. அசோசியேட்டிவ் ரிங் எதுக்காகனா அந்த மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால. ஸோ அசோசியேட்டிவ் ரிங் ஆர் ரிங் இஃப் ஃபார் எவ்ரி a, b, c பிலாங்ஸ் டு R. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷனை பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடிஷனை பொறுத்து இங்க காமுடேட்டிவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, a plus b is equal to b plus a. அடிஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் a plus b plus c is equal to a plus b plus c. And then there is an element 0 belongs to R such that a plus 0 is equal to a for every a belongs to R. 0 is a identity element of R. Okay, there exists an element minus a belongs to R such that a plus minus a is equal to 0. இந்த bracket பண்ணிருக்கிறது என்ன, R plus plus பொறுத்து அது commutative group-ஆ இருக்குது. அதுக்கப்புறம் now we are coming to the multiplication. So multiplication பொறுத்து it satisfies the closure property first. So a dot b belongs to R.
and also associative a dot b dot c is equal to a dot b dot c. ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ரெண்டு ஆபரேட்டரையும் கம்பைன் பண்ணணும் இல்லையா, பிளஸ்ஸையும் ப்ராடக்டையும், அதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ a டாட் b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு a டாட் b பிளஸ் a டாட் c அல்லது a பிளஸ் b டாட் c இஸ் ஈக்குவல் டு a டாட் c பிளஸ் b டாட் c. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா we call it as a ring. ஓகே, அதுக்கப்புறம் a ring with two binary operations plus and dot is denoted by bracket of r comma plus comma dot. Okay, generally examples enna appadina r is equal to 0 plus or minus 1 plus or minus 2 etc. is set of all integers. Okay, இது வந்து ring தான். ஆனா இதுல என்னன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து தான் என்ன இருக்காது, இன்வெர்ஸ் இருக்காது, ஏன்னா இன்டீஜர்ஸ்ல. ஓகே, இப்போ r is equal to என்ன 0 plus or minus 2 plus or minus 4 etc. set of all even integers ஒரு ring. r is equal to p by q, that is q is not equal to 0, set of all rational numbers. It is also example for ring. Okay, example of ring enna, a set of all integers with the usual addition and the usual multiplication is a ring. Okay, இப்போ நாம வந்து அசோசியேட்டிவ் லா வரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்போ வாட் அபவுட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா a ring with unit element அல்லது ஐடென்டிட்டி எலிமெண்ட், a ring what is a division ring அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அதாவது இன்வெர்ஸ் இருந்ததுன்னா டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கிறோம். ஓகே, இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா காமுடேட்டிவ் ரிங்னு சொல்லி நம்ம வரையறுக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி ஆட் ஆக அதுக்கு நம்ம பேர் தரோம். ஆனா ரிங் அப்படின்னா ஒன்லி அசோசியேட்டிவோட நின்றுடணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த டெஃபினேஷன், ரிங் வித் யூனிட் எலிமெண்ட். In a ring R, there is an element 1 belongs to R such that A star 1 is equal to 1 star A is equal to A for every A belongs to R. Then R is called a ring with an unit element. A ring with a unit element if it has identity with respect to multiplication. Example, set of all integers is a ring with a unit element. Set of all integers la irukum. Okay, அடுத்தது வந்து commutative ring. Ring வந்து commutative with respect to multiplication வந்து commutative property satisfy பண்ணா we say it has a commutative ring. A ring R is said to be a commutative ring if for every a comma b belongs to R, a star b is equal to b star a under multiplication. Okay, இதெல்லாம் இப்போ basic definitions தான், அது கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது the ring of the set of integers, okay, with the usual addition and the usual multiplication is a commutative ring. multiplication வந்து commutative-ஆ இருக்கும், அதெல்லாம் satisfy ஆகும். ஓகே, ஆனா குரூப்பா தான், இன்வெர்ஸ் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகாது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து, ஏன்னா இன்டீஜரை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் 2, the set of all even integers with the usual addition and multiplication is a commutative ring without unit element. Okay, even integersல யூனிட் எலிமெண்ட் இருக்காது இல்லையா, யூனிட் எலிமெண்ட் 1 வந்து ஆட் நம்பர், ஆனா ஈவன் நம்பர் இருக்காது, அதனால அது வித்தவுட் யூனிட் எலிமெண்ட்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 3, infinite field. Okay, the set of all rational numbers with the usual addition and multiplication is a commutative ring with a unit element. அப்போ ரேஷனல் நம்பர்ஸ்ல காமுடேட்டிவ் ரிங்கா இருக்கும் அண்ட் யூனிட் எலிமெண்டாவும் இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, அடுத்தது the set of all, அடுத்தது addition modulo n. ஓகே, a plus addition modulo n, a plus suffix n b is equal to remainder when a plus b is divisible by n. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யணும்னா மாடுலோ போட்டாலே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணதை என்ன செய்யணும், அந்த எண்ணால டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ரிமைண்டரை எழுதணும். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க வந்து வாட் தே ஹேவ் ரிட்டன் 14 டிவிஸ். ஓகே, 14 is divisible by 4, that is 5 plus 4, அதாவது 4 மாடுலோ அடிஷன் ஆஃப் 5 plus 9. ஓகே, அப்போ 5 plus 9 அப்படிங்கிறது என்னது 14. 14 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும், 2 மட்டும் தான் வரும். ஓகே, therefore the answer is what, 2. அதே போல மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ n அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கலாம், that is remainder when a cross b, a multiplication b is divisible by n. அப்போ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணிட்டு அது என்னால டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ரிமைண்டரை எழுதுறதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ. அதே போல அடிஷன் மாடுலோ. அப்போ 4 மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ 3 7 அப்படிங்கிறது என்னது, 4 7s are 28. 28 நீ 3 ஆல டிவைட் பண்ண அப்படின்னா என்ன வரும், மீதி ரிமைண்டர் 1 வரும் இல்லையா. Okay, that is what is called addition modulo n and multiplication modulo n. சில செட் வந்து இந்த addition modulo n and multiplication modulo n பொறுத்து மட்டும் தான் ரிங்கா இருக்கும், அதுக்காக தான் இந்த இது வரையறுக்கிறாங்க. ஓகே, ஓகே, அடுத்தது ஜீரோ டிவைசஸ். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
ஓகே, ஜீரோ டிவைசஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, டூ நான் ஜீரோ நம்பர்ஸை பெருக்கும் பொழுது அது ஜீரோ ஆனிச்சுன்னா அந்த ஏ அண்ட் பியை வந்து நாம ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஏ ஜீரோ ஆனாதான் இது ப்ராடக்ட் ஜீரோ ஆகுது, பி ஜீரோ ஆனாதான் ப்ராடக்ட் ஜீரோ ஆகுதுன்னா அது என்ன சொல்றது, நான் ஜீரோ டிவைசஸ் அப்படின்னு பேரு. ஓகே, இஃப் ஆர் இஸ் a commutative ring, then a not equal to 0 belongs to R. Okay, if it is said to be a zero divisor if these exist and there exists an element b not equal to 0 such that a dot b is equal to 0. ரெண்டு நம்பருமே நான் ஜீரோவா இருக்கணும், ஆனா ப்ராடக்ட் பண்ணும் பொழுது ஜீரோ ஆகும். அது எப்போ வரும்னா இந்த மாடுலோல தான் அது வரும். இன் a ring of integer modulo 6, 2 not equal to 0, 3 modulo not equal to 0, 2 modulo okay multiplicative modulo 6 by 3. அப்போ 2 3s are 6, 6 ஆலே டிவைட் பண்ணிட்டா ரிமைண்டர் 0. அப்போ இது ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட், இது ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட், பட் அண்டர் தி ஆபரேஷன் மாடுலோ மல்டிபிளிகேட்டிவ் மாடுலோ 6ல ரிமைண்டர் வந்து என்ன, ஆன்சர் 0 ஆகுறதுனால இந்த 2ஐயும் 3ஐயும் நம்ம என்ன சொல்றோம்னா ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது வந்து ரிங் வித்தவுட் ஜீரோ டிவைசர். A commutative ring is said to be a without zero divisors if a dot b is equal to 0 ஆ இருந்தா either a is equal to 0 or b is equal to 0 or both is equal to 0. அப்படி இருந்ததுன்னா அது ரிங் வித்தவுட் ஜீரோ டிவைசஸ். இதை வந்து ஜீரோ டிவைஸ் சொல்ல முடியாது. ஏபி ஜீரோ ஆனதுனாலதான் ஜீரோ ஆச்சு, ஆனா இங்க ஏபி நான் ஜீரோவா இருக்கு, ஆனா மல்டிபிளிகேஷன் ஜீரோ ஆனதுனால இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நாம ஜீரோ டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா இந்த வரக்கூடிய நெக்ஸ்ட் வரையறுக்கிறதுக்காக தான் அதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒரு காமுடேட்டிவ் ரிங்னு எடுத்துக்கிறோம். காமுடேட்டிவ் ரிங்னா என்னன்றது உனக்கே தெரியும். முதல்ல அது பிளஸ் பொறுத்து பண்ணாது அபிலியன் குரூப்பா இருக்கணும், மல்டிபிளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ் லா வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அப்படி இருந்ததுனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம், காமுடேட்டிவ் ரிங். ஓகே, a commutative ring become an integral domain. அதை நம்ம இன்டெகிரல் டொமைன் எப்ப சொல்றோம்னா if it has no zero divisors. இந்த மாதிரி நான் ஜீரோ நம்பர் ஜீரோ ஆகக்கூடாது. ஓகே, நோ ஜீரோ டிவைசர் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட டொமைனுக்கு பேர் நாம இன்டெகிரல் டொமைன். ஸோ அதுல தான் நம்ம என்ன செய்ய முடியும், we can do more number of calculations. இந்த இன்டெகிரல் டொமைன்ல தான் நம்ம என்ன செய்ய நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டொமைனை நம்ம வரையறுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு நம்பரை பெருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜீரோலாம் ஆகக்கூடாது. எய்தர் ஒரு நம்பர் ஜீரோ அல்லது அனதர் நம்பர் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் ஜீரோ ஆகலாம். அப்படிப்பட்ட இதுக்கு பேர் தான் நம்ம இன்டெகிரல் டொமைன் அப்படின்னு சொல்றோம். அப்போ again the definition is a commutative ring is an integral domain if it has no zero divisors. Okay, example of integral domain but not filled. Okay, the set ring of integer is an integral domain but not filled. Fieldனா என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபீல்டுங்கிறது எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பேர் ஃபீல்டு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். Example 2, the set of all even integers under usual plus and multiplication is an integral domain. Set of all integers, even integers வந்து யூசுவலா என்னது, அது வந்து டிவிஷன் ரிங்கா இருக்கும். வாட் இஸ் இட், இன்டெகிரல் டொமைனா இருக்கும். ஓகே, அடுத்த டெஃபினிஷன் டிவிஷன் ரிங். டிவிஷன் ரிங் தான் நான் சொன்னது என்னன்னா மல்டிபிளிகேஷன் பொறுத்து ஜென்ரலா இன்வர்ஸ் எல்லாத்துக்கும் வராதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொன்னா we call it as a division ring. டிவிஷன் ரிங்ல மல்டிபிளிகேஷனை பொறுத்தும் அந்த இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது டிவிஷன் தானே. A ring is said to be a division ring if its non-zero elements forms a group under multiplication. Non-zero elements ஏன்னா இன்வர்ஸ் போடும்பொழுது 1/0 வந்தா இன்ஃபினிட்டி ஆகின்றதுனால நம்ம எச்சரிக்கையா என்ன சொல்லிடுறோம், non-zero elements அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ a ring is said to be a division ring if its non-zero elements forms a group under multiplication. ஓகே, அப்போ வந்து அதுவும் என்னது மல்டிபிளிகேஷனை பொறுத்தும் என்னது அது குரூப்பா இருக்கணும். ரிங்குனாலே அடிஷனை பொறுத்து அது காமுடேட்டிவ் குரூப்பா இருக்கணும்ன்றது தெரியும். அப்புறம் மல்டிபிளிகேஷனை பொறுத்தும் அது நான் ஜீரோ எலிமெண்ட் நீ ஏன் சொன்னா இன்வர்ஸுக்காக சொன்னது, அதை பொறுத்தும் அது என்ன இருக்கணும், குரூப்பா இருக்கணும். ஓகே, மல்டிபிளிகேஷனை பொறுத்தும் ஒரு குரூப்பா இருந்ததுன்னு சொன்னா we call it as a division ring அல்லது skew field. இந்த நேம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நாம வந்து இன்டெகிரல் டொமைன் தனியா பார்த்தோம், இன்டெகிரல் டொமைன்ல ஜீரோ டிவைசஸ் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஓகே, அப்புறம் இங்க வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கு பேர் டிவிஷன் ரிங். முன்னாடி பார்த்தது இன்டெகிரல் டொமைன். இந்த டிவிஷன் ரிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா ஃபீல்டுன்னு சொல்ல போறோம். The set of all rational numbers with the usual addition and multiplication is a division ring. ஓகே, நம்ம என்ன இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம், ரியல் நம்பர்ஸ்ல இல்ல ரேஷனல் நம்பர்ஸ்ல தான் வரும் இல்லையா. இன்டீஜர்ஸ்ல இன்வர்ஸ் வராதுங்கிறதுனால அது சாட்டிஸ்ஃபை டிவிஷன் ரிங்கா இருக்க முடியாது. ஸோ அப்போ இங்க மட்டும்தான் என்னவா இருக்கும், டிவிஷன் ரிங்கா இருக்கும். அடுத்த ஒரு டெஃபினிஷன் a field is a commutative division ring. ஓகே, அப்போ வந்து டிவிஷன் ரிங்ல நாம வெறும் குரூப் மட்டும் தான் சொன்னோம் இல்லையா.
மல்டிபிளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருந்தா டிவிஷன் ரிங். அதுவும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா அதற்கு பேர் என்னன்னு சொல்லிடுறோம், ஃபீல்டு. அப்போ ஃபீல்டு தான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு செட்டு. ஓகே, ஃபீல்டு அப்படி நம்ம வந்து நிறைய இடங்கள்ல ஃபீல்டு தான் நம்ம அந்த இன்டகிரேஷன்ஸுக்கு எல்லாம் பயன்படுத்துவோம். இன்டகிரேஷன்ஸ், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ அது வந்து அந்த எஃப் இஸ் அ ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுப்போம். அப்போ அந்த டொமைன்ல இருக்கும்பொழுது எல்லா கண்டிஷனும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாமே வரும். அப்படிங்கிறதுனாலதான் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லா கிரைட்டீரியும் சாட்டிஸ்ஃபை பண்ற என்டிட்டி என்ன அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஃபீல்டு. அப்போ ஃபீல்டு அப்படின்னா என்ன, முதல்ல அடிஷனை பொறுத்து அது காமுடேட்டிவ் குரூப்பா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஏன்னா குரூப் ஃபார்ம் ஆகணும் இல்லையா. மல்டிபிளிகேஷனை பொறுத்து நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் குரூப்பா இருந்தாதான் அது என்னவா இருக்க முடியும், காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங்கா இருக்க முடியும். அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும், காமுடேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா மல்டிபிளிகேஷனை பொறுத்து காமுடேட்டிவா இருக்குது, அடிஷனை பொறுத்தும் காமுடேட்டிவ் வரைக்கும் ரெண்டையும் கிளப் பண்ணோம்னா அதற்கு பேர் என்ன, அது ஃபீல்டு. ஓகே, a field is a commutative ring in which non-zero elements forms a group under multiplication. commutative ring அப்புறம் என்ன ஆகுது, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. The set of all rational numbers with the usual addition and multiplication is a field. rational number தான் இந்த additional multiplicative inverse எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுன்றதுக்காக அதுதான் எக்ஸாம்பிளா நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து ஒரு ஸ்மால் லெம்மா. இந்த ப்ரூஃப் வந்து நம்ம ஏற்கனவே இருந்த அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, so what is that lemma? If R is a ring, then for all a comma b belongs to R, okay, a dot 0 is equal to 0 dot a is equal to 0. ரொம்ப எலிமெண்டரியா இருக்கும், பட் அது நாம வந்து ப்ரூஃப் பண்ணணும், அப்படியே ஜீரோலாம் போடக்கூடாது. அடுத்தது என்ன, a dot minus b is equal to minus a dot b is equal to minus of a dot b. இது வந்து நம்ம கிரைட்டீரியன் வச்சு ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளவுதான். So minus of a dot minus of b is equal to a dot b. Okay, if what is it, addition, if plus is an addition or as a unit element 1, okay, then minus 1 of a is equal to minus of a, minus of 1 into minus of 1 is equal to 1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த a dot 0 is equal to 0ங்கிறது எப்படி ப்ரூஃப் பண்றோங்கிறத பார்க்கலாம். ஓகே, so let a belongs to R. என்ன இங்க மேலே கொடுத்துட்டாங்க, R அப்படிங்கிறது set of all real numbers, அது ரிங்காவும் இருக்குது. ஓகே, so அப்போ a dot 0 is equal to நம்ம எப்படி எழுதலாம், a dot 0 plus 0 மதிப்பு மாறாது. ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட், இப்போ 0 பிளஸ் a dot 0, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 0 ஆட் பண்றதுனால இதனுடைய மதிப்பு மாறாது. ரைட் ஹேண்ட் சைட்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா ரிங் அப்படிங்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா யூஸ் பண்றோம். அப்போ எப்படி எழுதலாம், a dot 0 plus a dot 0. இப்போ அடிஷனை பொறுத்து இது என்ன சார், ரைட் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 0 is equal to a dot 0ன்னு சொல்லி நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். சிமிலர்லி நம்ம இந்த இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ a dot 0 எடுத்துக்கிட்டோம், இப்போ 0 dot a எடுத்துக்கணும். 0 dot a என்றது எப்படி எழுதலாம், 0 plus 0 dot a and 0 அடிஷன் பண்றோம். ஏன்னா எதுக்காக 0 ஆட் பண்றோம்னா 0 is an identity element with respect to plus. அப்படி ஆட் பண்ணும்போது மதிப்பு மாறாதுன்றதுக்காக. ஓகே, அதே போலதான் இங்கேயும் 0 plus 0 அப்படிங்கிறது எதுக்காக 0 ஆட் பண்றோம் அப்படின்னா அது ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆட் பண்ணாலும் மதிப்பு மாறாது. அப்ப 0 plus 0 dot a is equal to 0 dot a plus 0 dot a. Again we are doing here what, right cancellation பண்ணா 0 is equal to 0 dot a வரும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா a dot 0 is equal to 0 dot a is equal to 0. இதெல்லாம் வந்து 5 மார்க்ல சப்டிவிஷன்ஸ் கேட்கலாம், இல்ல 2 மார்க்ல ரெண்டு ப்ரூஃப் மட்டும் கூட கேட்கலாம். அதனால இது கேர்ஃபுல்லா படிச்சு தான் எழுதணும், ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது let us prove that okay a dot minus b is equal to minus a dot b. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா இந்த மைனஸ் வந்தாலே என்ன செஞ்சிடணும்னா இந்த a dot b யோட இன்வர்ஸ் தான் இது ரெண்டும். மைனஸ் முன்னாடி போட்டாங்களா, a dot b யோட இன்வர்ஸ் தான் மைனஸ் ஆஃப் a dot b, மைனஸ் ஆஃப் a dot b தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, அப்ப a dot b யோட இன்வர்ஸ் தான் இதெல்லாம் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ see here, let a comma b belongs to R. ஸோ அப்போ a dot b plus a dot minus b அது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படி நம்ம இது எப்படி எழுதலாம், a dot b plus minus of b ன்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படி கம்பைன் பண்ணி எழுதிடலாம். b plus minus of bங்கிறது என்னது, ஒரு additive inverse ஆட் பண்ணா ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0 வந்துடும். a dot 0 அப்படிங்கிறது என்னது, 0. therefore a dot b plus a dot minus of b becoming 0. அப்போ 1 is an additive inverse of another. அப்போ அதனால என்ன செய்யலாம், minus of a dot b is equal to a dot minus of b. இது bracket போட்டுக்கலாம் இங்க. similarly another பார்ட்டும் ப்ரூவ் பண்ணலாம். a dot b plus minus of a dot bங்கிறது எப்படி எழுதலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணா. ஓகே, a plus minus of a dot b. what is distributive law? distributive lawங்கிறது என்னது, a dot b, see here, this is called distributive law. a dot b plus c is equal to a dot b plus a dot c. இல்ல a plus b dot c ன்றது எப்படி எழுதலாம், அந்த அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதலாம். ஓகே, அதுக்காக தான் இது பண்றோம்.
ஓகே, இப்போ ஸோ இங்க ப்ராப்ளத்துக்கு வந்துடலாம். ஸோ அப்போ வி ஆட் தட் என்னது a டாட் b பிளஸ் மைனஸ் ஆஃப் a டாட் பின்றது எப்படி எழுதலாம்? a பிளஸ் மைனஸ் ஆஃப் a டாட் பின்னு எழுதலாம். இது 0, 0 டாட் b is equal to 0. therefore 1 is a additive inverse of another. அப்போ a டாட் b யோட இன்வெர்ஸ் எப்படி எழுதுவோம்? மைனஸ் ஆஃப் a டாட் பின்னு எழுதுவோம். மைனஸ் ஆஃப் a டாட் b is equal to மைனஸ் ஆஃப் a டாட் b. ஓகே, அதனால ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன செய்யலாம்னா மைனஸ் ஆஃப் a டாட் மைனஸ் ஆஃப் bங்கிறத இப்போ முன்னாடி எழுதுன மாதிரி தான். அதாவது எப்படி எழுதலாம்? இந்த மைனஸ் ஆஃப் a டாட் பிங்கிறத மைனஸ் ஆஃப் a பிராக்கெட் டாட் b, இந்த மைனஸை காமனா வெளியே எடுக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா? அதுக்காக ஒரு மைனஸ் முதல்ல வெளியே எடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது மைனஸையும் சேர்த்து வெளியே எடுத்துருவோம். அப்போ மைனஸ் ஆஃப் a டாட் மைனஸ் ஆஃப் b is equal to a டாட் b. இந்த ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை எழுதுறோம். அஸ்யூம் தட் r has a யூனிட் எலிமெண்ட் 1. இப்போ 1 இருந்தது அப்படின்னு சொன்னா a பிளஸ் மைனஸ் ஆஃப் a 1 into a அப்படிங்கறத நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி 1 plus of minus 1, therefore addition பண்ணா 0 வந்துரும். 0 dot a, அது 0, therefore 1 is the inverse of another, therefore minus a is equal to minus 1 of a. a ஓட inverse என்னன்னு எழுதுவோம்? minus a ன்னு எழுதுவோம். so minus a is equal to minus 1 of a, or minus 1 of a is equal to minus a. அப்புறம் அடுத்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மைனஸ் 1 வெளியே எடுக்கிறது. நம்ம இப்பதான் ப்ரூஃப் பண்ணோம். மைனஸ் ஆஃப் a டாட் பிங்கிறது மைனஸ் a டாட் b. அந்த மைனஸை வெளியே எடுக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ முதல்ல ஒரு மைனஸ் வெளியே எடுக்கலாம். 1 dot minus 1, அடுத்த மைனஸையும் வெளியே எடுத்தோம்னா 1 dot 1 of minus, minus into minus plus. therefore minus 1 into minus 1 is equal to plus 1. எனக்கு தெரியும் சார் minus 1 plus 1 எல்லாம் அப்படி எல்லாம் போடக்கூடாது. ஓகே, இங்க இருக்கிற கிரைட்டீரியன் யூஸ் பண்ணி இந்த ப்ரூஃப் தான் எழுதணும். a plus minus a 0 ஆகுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சார், 1ஆம் கிளாஸ்லயே படிச்சிட்டோம்லாம் சொல்லக்கூடாது. இங்க வந்து நம்ம என்ன செய்யணும்? additive ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி commutative 1 is the inverse of another அப்படிங்கிற additive inverse பொறுத்து இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டா தான் எழுத முடியும், தெரிஞ்ச மாதிரி எழுத முடியாது. ஓகே ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டாப் ஹியர், லெட் அஸ் ஹேவ் அ ரிவிஷன். ஓகே, இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒரு 6 minutes தான் இருக்குது, தென் வி வில் ஹேவ் அ டவுட் செஷன். ஸோ ரிங் தியரி, அப்போ ரிங் தியரி, ரிங் அப்படிங்கிறது வி ஆர் டிஃபைனிங் இட் ஆஸ் a non-empty set satisfies the condition that it is an abelian group with respect to addition and it is a semi group with respect to multiplication, then that set is called a ring. If it satisfies that what is that additional property of existence of unit element na, that ring with unit element சொல்றோம். If it satisfies a commutative property na, it is a commutative ring அப்படினு சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் if it exists that என்னது அந்த மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆனதுன்னா அதுக்கு பேர் டிவிஷன் ரிங்னு சொல்றோம். அப்போ காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் அப்படின்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் யூனிட் எலிமெண்ட், இன்வெர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து ஜென்ரலா காமுடேட்டிவ் ரிங்கா இருக்கும். செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸும் காமுடேட்டிவ் ரிங்கா இருக்கும். ஓகே, அண்ட் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸும் காமுடேட்டிவ் ரிங்கா இருக்கும். ஓகே, அடிஷன் மாடுலோ n வரும்பொழுது தான் நம்ம என்ன டிஃபைன் பண்றோம்னா அது ஜீரோ டிவைசஸ் டிஃபைன் பண்றோம். ஜீரோ டிவைசஸ் வச்சு தான் நம்ம இன்டெகிரல் டொமைன் சொல்ல போறோம். இஃப் தேர் இஸ் நோ ஜீரோ டிவைசஸ், ஜீரோ டிவைசஸ்னா என்ன? a டாட் b is equal to 0 implies a not equal to 0 and b not equal to 0. a not equal to 0 and b not equal to 0, but a dot b is equal to 0 na a b are called zero devices. Integral domain commutative ringல zero devices இல்லைன்னா அதுக்கு பேர் integral domain. But division ring, a commutative division ring is called a field. Field தான் எல்லா கண்டிஷனையும் satisfy ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப், a small proof with the criterion of ring and group வச்சு ஒரு proof பார்த்தோம். So okay, I am stopping here. Okay, if any doubt you can ask. No sir. So this is our book content. So here the definitions up to distributive law, adukapra examples, okay, and some more examples. Lot of examples are given. Adukapra some special cases, zero commutative zero devices, okay, integral domain, okay, division ring, and then field is a commutative division ring. Adukapra இந்த proof தான் நாம இப்ப பார்த்திருக்கோம். Okay, and let us next class la remaining theorems பார்க்கலாம். So we have zero divisor இருந்தா சொல்லு. zero divisor இந்த integral domainல தான சார்? Zero divisors இல்லேனா தான் integral domain. If there is no zero divisor இல்லேனா ஆமா. இப்போ ஃபீல்ட்னா zero divisors இருக்குமா சார்? இல்ல ஃபீல்ட்லயே வந்து இல்ல ஃபீல்ட்லயே நாம என்ன எடுத்துக்கிறோம்னா
அந்த ஜீரோ டிவைசஸ் கான்செப்டே அங்க வரல. நம்ம நல்லா கேர்ஃபுல்லா நம்ம டெஃபினேஷன் பண்ணக்குள்ள என்ன சொல்லிட்டோம், a non-zero elements forms a group under multiplication சொல்லிட்டோம். set of all non-zero elements இல்லையா, எடுத்துக்கும் பொழுதே non-zero elements எடுத்துக்கிறோம். அப்ப ஜீரோன்ற எலிமெண்டே அந்த செட்ல இருக்காது. ஏன்னா ஜீரோ வந்தா 1/0 போடும்போது இன்ஃபினிட்டி ஆயிடும் இல்லையா, அதனால அங்கேயும் ஜீரோ டிவைசஸ் இருக்காது. சார் இல்ல சார், ஜீரோ டிவைசர்னா ஏவும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஆனா ஏ டாட் பி தான் ஜீரோ வருது. எஸ், அப்ப இதுவும் செட் ஆஃப் நான் ஜீரோ, இதுவும் செட் ஆஃப் நான் ஜீரோனா ஃபீல்டுக்கு வரும்போது இது செட் ஆஃப் non-zero elementsனா ஜீரோ அதுல இருக்காது இல்ல. we are not worrying about whether it is zero divisor or not, but integral domain சொல்லக்குள்ள மட்டும் நம்ம we are verifying zero devices. ஏன்னா அந்த செட்ல ஜீரோவோட சேர்த்து எடுத்துக்கிறோம், ரிங் மட்டும் தான் எடுக்கிறோம். ஆனா இங்க தெளிவா நம்ம என்ன சொல்லிடுறோம், சொல்லக்குள்ளேயே செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் a group under multiplication. அடிஷனை பொறுத்து அது ரிங் ஆயிடுச்சு, அடிஷனை பொறுத்து குரூப்பா இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், மல்டிபிளிகேஷன் வரும்பொழுது ஜீரோவை அவாய்ட் பண்ணிடுறோம், அப்பதான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்காக ஜீரோ இல்லாம செட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், அதுதான் ஃபீல்டா மாறும். Is it clear? Okay, we have less than 1 minute. Okay, I formally close this session. So we will proceed in the next class.